ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியில் ஒன்றும் சவுத் இந்தியாவோட மிக பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சியான சிவனசமுத்திரா நீர்வீழ்ச்சிக்கு தான் நாம் போய்கிட்டு இருக்கோம். இந்த நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது, எப்படி போகிறது, அதாவது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போகிறது எப்படி, அது மட்டும் இல்லாமல் அங்கே ஸ்டே பண்ணுற ஆப்ஷன் ஏதாவது இருக்கா, எவ்வளோ பட்ஜெட் செலவாகும், இது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் சிவனசமுத்திரா நீர்வீழ்ச்சிக்கு போகிறதுக்கு கார்லேயும் நீங்கள் போகலாம். அதே சமயம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டான பஸ் மூலிமாவும் நீங்கள் போகலாம். தமிழ்நாட்டிலேருந்து சிவனசமுத்திரா அருவிக்கு போகிறதுக்கு ஈரோடு பக்கத்தில் சத்தியமங்கலம் போயிட்டு அங்கேருந்து பண்ணாரி திம்பம் வழியாக கொள்ளைகால் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் சிவனசமுத்திரா நீர்வீழ்ச்சி அடையலாம். ஆனால் இந்த ரூட்டில் பஸ் அந்தளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு இருக்காது. அதே சமயம் இன்னொரு பெட்டர் ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து நீங்கள் பெங்களூர் போயிட்டு பெங்களூர்லேருந்து மைசூர் போகிறீங்க அப்படின்னா மைசூர்லேருந்து நிறைய பஸ் இந்த சிவனசமுத்திரா ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு இருக்குது. அதே சமயம் நேரடியான பஸ் எதுவும் மைசூர்லேருந்து சிவனசமுத்திராவுக்கு கிடையாது. நீங்கள் மைசூர்லேருந்து மலவள்ளி போயிட்டு மலவள்ளியிலேருந்து இன்னொரு பஸ் மாறணும். நீங்கள் அங்கேருந்து ஹேண்ட் போஸ்ட்டுங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ஆட்டோ மூலிமா தான் நீங்கள் சிவனசமுத்திரா அருவியை அடைய முடியும். மைசூர்லேருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள மலவள்ளி போகிறதுக்கு 50 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் மைசூர்லேருந்து மலவள்ளி வழியாக சிவனசமுத்திரா போகிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு வழி இருக்குது. அது கொள்ளைகால் போயிட்டு கொள்ளைகால்லேருந்து நீங்கள் சிவனசமுத்திரா வரலாம். எந்த ரூட்டில் நீங்கள் போனீங்கனாலும் சிவனசமுத்திரா அருவிக்கு நீங்கள் போகணுன்னா பக்கத்தில் போகிறதுக்கு எந்த விதமான பஸ் ஃபெசிலிட்டியுமே கிடையாது. நீங்கள் ஹேண்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இறங்கிடணும். அப்படி இறங்கிட்டு அங்கேருந்து ஆட்டோ மூலிமா தான் நீங்கள் இந்த சிவனசமுத்திரா அருவியை அடைய முடியும். நாம் இந்த பேருந்து பயணத்தில் பன்னூர் வழியாக மலவள்ளி போயிட்டு மலவள்ளியிலேருந்து வேறு ஒரு பஸ் எடுத்து நாம் சிவனசமுத்திரா போக போகிறோம். நாம் மைசூர்லேருந்து மலவள்ளி போகிற வழியில் நிறைய விவசாய நிலங்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. கண்ணுக்கு பசுமையாக ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக நெல் பயிரிடப்பட்டிருந்தது. இந்த அருவி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலத்தில் மலவள்ளி, மாண்டியா, கொள்ளைகால், சாம்ராஜ் நகர் இப்படி ஒரு 4 தாலுக்காவோட எல்லையோரத்தில் தான் இந்த அருவி அமைஞ்சிருக்கு. நாம் மைசூர்லேருந்து கிளம்பி ஒரு அரை மணி நேர பேருந்து பயணத்தில் பன்னூர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு நகரத்தை நம்ம இப்போ அடைகிறோம். இப்போ நம்ம பன்னூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஒரு 2 நிமிஷம் இங்கே பஸ் நின்றுட்டு அதுக்கப்புறம் நாம் அங்கேருந்து கிளம்பி மலவள்ளியை நோக்கி போக ஆரம்பித்தோம். நாம் மைசூர்லேருந்து 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி மலவள்ளி பேருந்து நிலையத்தை அடைகிறோம். இப்போ நம்ம இங்கே இறங்கி இங்கேருந்து வேறு பஸ் மாறி நம்ம இங்கேருந்து ஹேண்ட் போஸ்ட் போகணும். அதுக்கு நம்ம கொள்ளைகால் போகிற பஸ்ஸில் ஏறணும் அப்படின்னா இங்கேருந்து ஹேண்ட் போஸ்ட் போயிடலாம். இங்கேருந்து ஹேண்ட் போஸ்ட் போகிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். நாம் மலவள்ளி பேருந்து நிலையத்தில் இறங்கி அங்கேருந்து கொள்ளைகால் போகிற வேறு பஸ்ஸில் ஏறி போய்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து ஹேண்ட் போஸ்ட் போகிறதுக்கு 34 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நாம் ஹேண்ட் போஸ்ட்டில் இறங்கி அங்கிருந்து வேறு ஒரு ஆட்டோ மூலயமா தான் நாம் சிவனசமுத்திரா போக போகிறோம். நாம் இப்போது ஹேண்ட் போஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு இறங்கிட்டோம். நீங்கள் எந்த ரூட் வழியாக வந்தாலும் இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் இறங்கிக்கணும். இங்கேருந்து இறங்கி நாம் சிவனசமுத்திரா அருவிக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் போகிறதுக்கு எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. இங்கே ஷேர் ஆட்டோ நிறைய இருக்கும். நீங்கள் ஷேர் ஆட்டோ மூலயமா தான் நீர்வீழ்ச்சிக்கு போக முடியும். நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு வீக் டேஸில் போகிறீங்க அப்படின்னா
ஆட்டோஸ் கிடைக்கிறது ரொம்ப நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். காரணம் என்னென்னா, ஆளுங்கள்லாம் வந்தால் தான் வந்து உங்களால் ஷேர் பண்ணி போக முடியும். நீங்கள் ஷேர் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் ஒரு ஆளுக்கு 50 ரூபா கொடுத்தா கொண்டு போய் விட்டுடுவாங்க. அப்படி இல்லை, நீங்கள் வீக் எண்டில் வர்றீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆளுங்க கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருப்பாங்க, அதனால் நீங்கள் ஷேர் பண்ணியே போகலாம். அப்படி இல்லை, வீக் டேஸில் போனால் நீங்கள் செப்பரேட்டாக ஒரு ஆட்டோ எடுத்து அது ஹையர் பண்ணி தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் போனப்போ எங்களுக்கு ஆட்டோவே கிடைக்கல ஷேர் பண்ணி போகிறதுக்கு. அதனால் ஏறக்குறைய நாங்கள் வந்து ஒரு 1 ஹவருக்கு நானும் இன்னொருத்தர் கேரளாலேருந்து வந்திருந்தார், 2 பேரும் ஒரு 1 ஹவர் போல் அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா தான் ஒரு ஆட்டோ வரேன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அவங்க என்னென்னா, நீங்கள் ஃபுல்லாக வந்து ஹையருக்கு எடுத்துக்கிறதா இருந்தால் நான் வர்றேன் அப்படின்னாங்க. அவங்க வந்து ஒரு 400 பேசினாங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு 350க்கு வந்தாங்க. ஸோ மற்றவங்களும் வந்து எங்கள் கூட ஆட்டோவில் வந்தாங்க. அவங்க பக்கத்தில் தான் போகிறாங்க அப்படிங்கிறதுனால எங்களை வந்து ஒரே ஆட்டோவிலே அழைச்சிட்டு போயிட்டு 2 ஃபால்ஸையும் காமிச்சிட்டு கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டாங்க. நாங்கள் ஈச் 175 கொடுத்து நம்ம அங்கே போனோம். இந்த சிவனசமுத்திரா நீர்வீழ்ச்சி எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குடகு மலையில் உற்பத்தி ஆகக்கூடிய காவிரி ஆறு மைசூர் பக்கத்தில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் டேம் அப்படிங்கிற கேஆர்எஸ் டேமுக்கு வந்து சேருது. அங்கிருந்து திறந்து விடக்கூடிய தண்ணி தான் வந்து இங்கே சிவனசமுத்திரா இடத்துக்கு வந்து ககனச்சுக்கி பரச்சுக்கி அப்படிங்கிற 2 நீர்வீழ்ச்சியாக பிரிஞ்சு விழுது. அந்த பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சியை பார்க்க தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். நம்ம போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆத்தங்கரையோரமாகவே நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த நீர்வீழ்ச்சிக்கு போகிற வழியில் நம்மளால் பழைய காலத்து நிறைய கோயில்களை பார்க்க முடிஞ்சுது. அதில் முக்கியமான கோயில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற ரங்கநாத சுவாமி கோயில். இது ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு கோயில். நாம் வந்துக்கிட்டு இருந்த ஆட்டோ இந்த மேட்டில் ஏற முடியாமல் திக்கி திணறி நின்று ஆஃப் ஆகிடுச்சு. அப்புறம் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி போராடி அதுக்கப்புறம் இந்த ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப ஆரம்பித்தோம். நீங்கள் இன்கேஸ் தங்குற மாரி இருந்ததுன்னா இப்போ நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்துட்ருக்கிறது ஒரு ரெசார்ட் தான். இந்தமாரி சில ஃபியூ ரெசார்ட்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ரூம் ஆன்லைனில் கூட புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருந்து நீங்கள் இந்த ஃபால்ஸை பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போகிறது பரச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸு. இது கொள்ளைகாலோட தாலுக்கில் அமைஞ்சிருக்கு. ஏறக்குறைய 69 மீட்டர்ஸ் ஹைட்லேருந்து இதோட வாட்டர் ஃபால் வந்துருக்கு. ஸோ ஒரு பர்டிகுலர் தூரம் நாம் இங்கே போயிட்டு வண்டியை பார்க் பண்ணிவிடுவாங்க. நாம் அதுக்கப்புறம் ஃபால்ஸுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். நம்ம மைசூர்லேருந்து கிளம்பி மலவள்ளி வந்து மலவள்ளியிலேருந்து கொள்ளைக்கால் போகிற பஸ்ஸில் ஏறி ஹேண்ட் போஸ்ட்டில் இறங்கி அங்கேருந்து ஆட்டோவில் மாறி ஹையர் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா பரச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸ். ஆக்சுவலாக 2 வாட்டர் ஃபால்ஸாக கிருஷ்ணராஜசாகர்லேருந்து திறந்து விடக்கூடிய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பரச்சுக்கி ககன்சுக்கின்னு 2 ஃபால்ஸாக வந்து பிரியுது. இப்போ நம்ம வந்திருக்கிறது பரச்சுக்கி. இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்துட்டோம், சத்தம் கேட்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. தண்ணி இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நிறைய வந்ததுன்னா வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இது பார்க்குறதுக்கே. இப்போ உங்களுக்கு ஃபால்ஸை நான் காமிக்கிறேன். பாருங்கள், டன்டடாய். உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது தான் பரச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸ். ஆக்சுவலாக கிருஷ்ணராஜசாகர்லேருந்து திறந்து விடுற தண்ணி பரச்சுக்கி கக்கன்சுக்கின்னு 2ஆக பிரியுது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது பரச்சுக்கி.
நம்ம சவுத் இந்தியாவில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஃபால்ஸ் இருக்கா அப்படின்னு நான் நேராக போனதுக்கப்புறம் பார்த்து ரொம்பவே வியந்து போனேன். ஏன்னா அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஃபால்ஸாக இருந்தது. ஏன்னா இது நிறைய இடத்துல இருந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து கீழே கொட்டிக்கிட்டு இருந்தது. ரொம்ப ஹைட்டும் இருக்குது, அதே சமயம் நிறைய இடத்துலேருந்து கொட்டுது. அப்படிங்கிறப்ப அதை பார்க்கும்போதே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. நான் போன டயத்தில், அதாவது நான் எப்போ போனேன்னா ஆகஸ்ட் மாதம் போயிருந்தேன். அந்த டயத்தில் நீர்வரத்தோட அளவு நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் கம்மின்னு சொன்னாங்க. பொதுவாக மான்சூன் டைம் தான் வந்து பெஸ்ட்டு சீசன் இங்கே வர்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஜூலையிலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் செம ரெயின்ஃபால் இருக்கும். அதாவது மான்சூன் சீசன் முடிகிற டயத்தில் போனால் கிருஷ்ணராஜசாகர்லேருந்து அதிகப்படியான தண்ணீர் வந்து திறந்து விடுவாங்க. அப்படி திறந்து விடும்போது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃபால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி வெள்ளை பெருக்கெடுத்து வரும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இதுவே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அந்தமாரி ஒரு டயத்தில் நாம் வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஃபால்ஸ்க்குள்ளார போகிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபால்ஸுக்கு வந்து க்ளோஸாக போய் வெவ்வேறு ஆங்கிள்லேருந்து வந்து நம்ம ஃபால்ஸோட அழகை பார்த்து ரசிக்கலாம். அதுக்கு நுழைவு கட்டணமாக வந்து 5 ரூபா வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. என்ட்ரன்ஸ் 5 ருபீஸ். ஆக்சுவலி இந்த வியூ பாயிண்ட் தானே செகண்ட். நாம் இங்கே கொடுத்துருக்கிற இந்த படிக்கட்டு மூலிமா கீழே இறங்கி போனோன்னா ஃபால்ஸ் பக்கத்தில் போகலாம். அதாவது ஃபால்ஸ் பக்கத்தில்னா ரொம்ப க்ளோஸாகவும் போக முடியாது, இந்த ஃபால்ஸில் குளிக்கவும் முடியாது. ஓரளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸில் நின்று இதோட ஃபுல் வியூ நின்று பார்க்கலாம். இந்த ஃபால்ஸோட அழகை பார்த்து ரசிக்கிறதுக்கு வெவ்வேறு ஸ்டேஜில் நின்று பார்க்குறதுக்கு இடவசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நீ கீழே பாருங்கள், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் நின்று இதோட அழகை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி போனால் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போயிட்டு 2வது ஸ்டேஜ்லேருந்து இருந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக 3வது ஸ்டேஜ் இன்னும் ரொம்ப க்ளோஸாக போகிற மாதிரி ஒரு வழி இருந்திருக்கு. ஆனால் எங்களுக்கு வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க செகண்ட் ஸ்டேஜோட. அதுக்கு மேலே எங்களால் போய் பார்க்க முடியல. இப்போ நம்ம ஃபஸ்ட் லெவல் ஸ்டேஜுக்கு நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். அங்கே நின்று இந்த ஃபால்ஸோட வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். నీళ్ళు పట్టుకుంటున్నట్టు నీళ్ళు పట్టుకుంటు సరే కానీ ఇదే இப்போ ஃபஸ்ட் லெவல் வியூவை நம்ம பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது நம்ம செகண்ட் ஸ்டேஜிலேருந்து பார்க்குறதுக்காக இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி போக போகிறோம். போய் அங்கேருந்து வியூ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா தேர்ட் ஸ்டேஜில் நின்று, அதாவது ஃபால்ஸ் ரொம்ப க்ளோஸாக நின்று அதை பார்க்குற மாதிரி ஒரு வியூ இருக்குது. ஆனால் இப்போ என்ன காரணத்துக்காகன்னு தெரியல, இதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம செகண்ட் ஸ்டேஜுக்கு தான் போக போகிறோம். செகண்ட் ஸ்டேஜிலேருந்து நின்று அதை வியூவை நம்ம பார்க்கலாம். நாம் இந்த பரச்சிக்கு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸில் வந்து இறங்கி நடந்து வரணும்.
கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா இந்த பியூட்டிஃபுல்லான ஃபால்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து தண்ணி மழை இல்லாதனால தண்ணி கம்மியாக வருது. இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல மான்சூன் சீசன், இப்போலாம் வந்து மான்சூன் சீசன் ஆகஸ்ட் மாதம் நல்ல ஹெவியாக வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. அடுத்தது நம்ம கக்கன்சுக்கி வாட்டர் ஃபால்ஸ் போகலாம். நாம் பரச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அடுத்து ககனச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். 2 ஃபால்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக அங்கே போயிட்டு, ஏன்னா இந்த ஃபால்ஸ் வந்து இது ஒரு மாதிரி இருந்தது, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் பிரமிப்பாகவும் இருந்தது. இப்போ அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாரச்சுக்கிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து கக்கன்சுக்கி இருக்குது. ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆட்டோவில் குலுங்கி வந்து சேர்ந்துட்டோம் இந்த இடத்துக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். ஏதோ தர்கா மாதிரி இருக்குது. தர்காவெலாம் கிராஸ் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு மணி இப்போ வந்து 11:30 ஆகுது. முடிச்சுட்டு மைசூர் போயிட்டு, மைசூர் முடிஞ்சால் நைட்டு வந்து மைசூரில் அந்த லேம்ப் வந்து சூப்பராக இருக்கும், லைட்டிங் போடுறது. அதை வேணால் போய் பார்க்கலாம். இல்லாட்டி ஊருக்கு கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். பரச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸ் ஒரு விதத்தில் ஸ்பெஷாலிட்டி இருந்தது அப்படின்னா, அதாவது ரொம்ப அகலமான ஃபால்ஸாக இருந்தது. ஆனால் இந்த ககனச்சுக்கி பார்த்திங்கன்னா ஹைட்லேருந்து விழுது இந்த ஃபால்ஸு. அதாவது அது 69 மீட்டர் ஹைட்லேருந்து தான் விழுந்தது. இது பார்த்திங்கன்னா 90 மீட்டர் ஹைட்லேருந்து இந்த ககனச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸ் விழுகிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த நீர்வீழ்ச்சிக்குன்னே ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. அது என்னென்னா, ஏஷியாவிலேயே ஃபஸ்ட்டு ஹைட்ரோ எலக்ட்ரோ பவர் ஸ்டேஷன் வந்து இந்த சிவசமுத்திரா நீர்வீழ்ச்சியில் தான் வந்து அவங்க உருவாக்குனாங்க. அதாவது 1902 வருஷத்துலேயே வந்து இங்கே ஃபஸ்ட்டு வந்து இந்த நீர் மூலயமா மின்சக்தி உற்பத்தி பண்ணுற திட்டம் இங்கே தான் செயல்படுத்தியிருக்காங்க. இது வந்து கூடுதல் சிறப்பம்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன ஃபிஷ் ஃப்ரைலாம் இருக்குது? ஃபிஷ் ஃப்ரை என்ன ஃபிஷ்? பாப்ரே பீஸா ஹவ் மச்? 50. இது சேம் ஃபிஷ்ஷா? கட்லா மசாலா டிஃப்ரெண்ட்டா? இது சில்லியா?
புதினா மசாலா, சில்லி. நாம் நீர்வீழ்ச்சியோட அழகில் மயங்கி அதை பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வர சமயத்தில் நீர்வீழ்ச்சிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே நல்ல ஃபிஷ் ஸ்மெல் வந்துட்டு இருந்தது. நான் மீன் குழம்பு வைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். சரி சாப்பாடு போட்டு மீன் குழம்பு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி சுட சுட இருந்தோன்னே சரி அதையும் நம்ம டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு 2 விதமான வெரைட்டி சொன்னாங்க. ஃபிஷ்ஷோட வெரைட்டியே 2 விதமான ஃபிஷ் வெரைட்டி சொன்னாங்க. ஒன்று கட்லா ஃபிஷ் சொன்னாங்க, இது ஆல்ரெடி நம்ம ஊர்லேயே கிடைக்கிறது எனக்கு தெரியும். அப்புறம் பாப்ரே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க, அது இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் பார்க்கும்போது நல்லா பெரிய பெரிய பீஸாக டெம்டிங் ஆகிற மாரி இருந்தது. அது சில்லி ஃபிஷ்ஷும் புதினா மசாலா போட்டு அது ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் இதை வாங்கி டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் 2 ஃபிஷ்ஷும் ஒவ்வொன்றும் வாங்கி டேஸ்ட் பண்ணோம். அதாவது சில்லி ஃபிஷ்ஷும் புதினா ஃபிஷ்ஷும் ஒவ்வொன்றும் வாங்கி டேஸ்ட் பண்ணோம். உண்மையிலே மசாலா அந்த சூடாக சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்தது. நாம் அந்த சூப்பரான ஃபிஷ் ஃப்ரையையும் சாப்பிட்டுட்டு ஒரு நீங்காத நினைவுகளோட சிவனசமுத்திரா விட்டு கிளம்பி நேராக ஹேண்ட் போஸ்ட்டை நோக்கி நம்ம பயணத்தை தொடர்ந்தோம். என்ன மாதிரியே உங்களுக்கும் இந்த பயணம் ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய சூப்பரான வீடியோலாம் அவங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.